ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோல மணி எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரேப்பிடோ? ரேப்பிடோங்க என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத வந்து பார்க்க போறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்குங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாரி இதில எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி வந்து கொண்டு வந்திருக்காங்களா? இல்லையா? எங்கெல்லாம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கறத பார்ப்போம். அண்ட் ஃபைனல் திங் ஒரு ஒரு போனஸ் டிப் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்க புதுசா வர மாரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்ப எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். எதுக்காகனா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாலும் ஒரு மோட்டிவா பண்ணணும். அதுக்காக தான். இது இன்னைக்கு என்ன கோட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம். எப்ப உங்களுக்கு அது தெரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்ப தெரியுதோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிடோ கேப்டன் எப்படி பண்ணணும் யூஸ் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Play Storeலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இத வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசென்ஸ் பிளஸ் வண்டியோட இன்சூரன்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோ வந்து வேணும். இது மட்டும் இருந்தா போதும் ஸ்டார்ட்டிங்ல நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை ஆகி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் ஆயிருவோம். இதுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சிட்டில இருக்கிறோமோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத வந்து இப்ப பார்க்க போறோம். நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ரேபிடோ வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. பைக் டாக்ஸி, கால் டாக்ஸி எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஓன் போர்டு வண்டியெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா ஆக்சுவலா திங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து நெறைய இடத்துல கேஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனா இப்ப பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதுவுமே கிடையாது. நார்மலா ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ சில இடத்துல மட்டும் தான் இப்போதைக்கு கேஸ் போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ போர்டு போட்டு தான் ஓட்டணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 4 வீலருக்கு மட்டும் எல்லோ போர்டு இருக்கு. நான் 2 வீலர் கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ நம்பர் எல்லோ போர்டு போட்ட வண்டி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, டாக்ஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா 2 வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எந்தெந்த சிட்டீஸ்ல அவைலபிளா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, பெங்களூர், மைசூர், கூர்கான், ஹைதராபாத், வைசாக், விஜயவாடா, திருச்சி, மதுரை, அப்புறம் கோயம்புத்தூர்ல அவைலபிளா இருக்கு. இந்தூர், சூரத் அண்ட் பாட்னா. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய சிட்டீஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. மதுரையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னா, பெங்களூர்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வொரி பண்ணிக்க தேவையில்ல. பட் ஆனா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள சேர்த்துற ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கிற மாரி எனக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. பட் ஆனா நான் செக் பண்ண வகையில பார்த்தீங்கன்னா, இங்க பெங்களூர்ல முக்காவாசி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலா நானும் ஒரு லாஸ்ட் வீக் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்கா நான் ரேபிடோ யூஸ் பண்ணல. பைக் டாக்ஸி நம்ம நார்மலா நானே எடுத்து ஓட்டிக்கிறதா இருக்கேன். ஸோ ரெண்டல் பைக் எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Paytm மூலியமா அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரீ சார்ஜ்ங்கிற ஒரு 2 பேமெண்ட் இருக்கு. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம Paytm வந்து பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பேமெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி கார்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதில யூஸ் பண்றோம். அதாவது இதில நம்ம டிரைவ் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத வந்து பார்க்க போறோம் இப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 டூ 10 ஹவர்ஸ் வந்து வொர்க் பண்ணுங்க வந்து பார்க்கலாம். ஒரு பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாலிடா இதிலிருந்து ஒரு அ 10 டூ ச 10 டூ 20க்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். 20க்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில கரெக்ட்டா அதில பார்த்து நீங்க அதில வொர்க் பண்ண டைமிங்க பொறுத்து தான் இருக்கு. அதே மாரி உங்களுக்கு கிடைக்கிற ஆர்டர பொறுத்து தான் இருக்கு. இதோட போனஸ் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபிரெண்ட்ஸ். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இப்ப நீங்க காலையில 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்றீங்க. 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லஞ்சுக்கு 1 மணி நேரம், டீக்கு 1/2 அன் ஹவர், பிரேக்ஃபாஸ்ட்க்கு 1/2 மணி நேரம் எடுத்துட்டு ஒதுக்கிருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. இந்த 10 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. 64 ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 90 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தன ட்ரிப் வந்து உள்ள போறீங்கிறது இருக்கு. அப்படி இல்லாட்டி ஒரே ட்ரிப்ல நீங்க எத்தன கிலோமீட்டர் போறீங்கிறது முதற்கொண்டு இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 450 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில கிடைக்குது. எதன் மூலியமானா ட்ரிப்ப நம்ம போய் விட முடியும் மட்டுமே. ஒரு 64 கிலோமீட்டர்ஸ்க்கு அவனோட ஆவரேஜ் படி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, போனஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 110 தருவாங்க. இன்சென்டிவ்ஸ் நமக்கு அது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 600 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது மூலியமா எர்ன் பண்ணலாம் ஒரு நாளுக்கு.
இதோட லேபர் சார்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு மட்டுமே செலவு பண்ணுவாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 300 பக்கம் செலவு பண்ணியிருப்போம் பெட்ரோலுக்காக. ஸோ ரூ. 600 ரூ. 300 கழிச்சிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300 கிடைக்கும். ஒரு 8 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரூ. 300ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்க ஒரு பெரிய சிட்டில இருக்கிறீங்க, கரெக்ட்டான டிப்ஸ நான் சொல்ற டிப்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதில வந்து அதிகமாவே எர்ன் பண்ணலாம். அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் அவ்வளோக்கா வெளிய போக விரும்ப மாட்டாங்க. ஜாலியா தான் இருக்க பார்ப்பாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, சண்டே நீங்க ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு லீவ் விட்டுருங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஆ ரேபிடோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு ஒருத்தர் நண்பர். அவருக்காக வந்து சொல்றேன். ரேபிடோ வந்து ஃபுட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா சென்னையில, பெங்களூர்ல மட்டும். ஏன் இத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, லிங்க்டின்லயே குடுத்துருப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரேபிடோ ஃபுட் டெலிவரின்னு சொல்லிட்டு பார்ட் டைமா பண்ணலாம், இன்டர்ன்ஷிப்பா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல கூட அவங்க நம்ம அக்ரீமெண்ட் போட்டு பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிடோ ஃபுட் டெலிவரில வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் அசால்ட்டா ரூ. 30லேருந்து ரூ. 50 வரைக்கும் எர்ன் பண்ணலாம். பிளஸ் எல்லாத்தையும் சேர்த்து தட் மீன்ஸ் நம்ம ஃபுட் டெலிவரி பண்ற ஆர்டர், பிளஸ் இன்சென்டிவ்ஸ், பிளஸ் போனஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரூ. 50 போக மாசம் அசால்ட்டா எர்ன் பண்ணலாம். சாரி கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் எர்ன் பண்ணலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசென்ஸ், இன்சூரன்ஸ், பான் கார்ட் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்தா ஃபுட் டெலிவரில வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஃபுட் டெலிவரி ஜாயின் பண்றப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் உங்கள்ட்ட கரெக்ட்டா பார்த்து படிச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிடோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெருசா ஃபேமஸ் ஆகல ஃபுட் டெலிவரில. இப்ப தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க போறதுக்கு முன்னாடி அ கண்டிப்பா அத பத்தி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. பட் ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்த மாட்டாங்க. ஏன்னா ரேபிடோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சர்வீஸு. பட் ஆனா இடையில சிலருக்கு இம்மீடியேட்டர்ஸ் வந்து கேஸ் போட்டங்காட்டி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு ஃபிரெண்ட்ஸ். அண்ட் அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போனஸ் டிப் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க அதிகமா மாசத்துல ரேபிடோ டிரைவரா ஒர்க் பண்றேன், ரேபிடோ கேப்டனா ஒர்க் பண்றேன் அப்படின்னு வந்து பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகமா எர்ன் பண்ணணும்னா, உங்களுக்கான டிப்ஸ் இதுதான். என்ன டிப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா பீக் ஹவர்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். அதே மாரி நீங்க ஒர்க் பண்ண டைம்ல பீக் ஹவர்ஸ் இல்லாத டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர், சென்னைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஐடி கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இத பத்தி நான் சொல்றேன். அதே மாரி உங்க ஏரியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்றேன். அதே மாரி கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனியா ஒரு டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 7 மணிலேருந்து மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பீக் டைம். ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிட்டே இருக்கும். பட் ஆனா கம்பேர் டூ பெங்களூர், சென்னை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா கிடைக்கும். ஏன்னா பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ரென்டலு. ஸோ மோஸ்ட்லி எல்லா பெர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் எடுப்பாங்க. சப்போஸ் நீங்க இந்த மாரி நாலேட்ஜ் இல்லாத இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆஃபரா இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர், மதுரைல இருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சேம் டைமிங் தான். பட் ஆனா 12:00 7 டூ ஒரு 11 ஆர் 10 இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பீக் டைமா இருக்கும். அதே மாரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, 3 டூ ஒரு 9 3 டூ 10 வரைக்கும் உங்களுக்கு பீக் டைமா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா அத பிக் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வேணா எர்ன் பண்ணலாம். எப்படி வேணா எர்ன் பண்ணலாம். பட் ஆனா நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி கரெக்ட்டா எர்ன் பண்றோங்கிறது தான் இருக்கு. நம்ம எவ்வளோ எடுக்க முடியுதோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். நம்ம கரெக்ட்டான ஆர்டர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பீக் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஏன் சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் நீங்க லாங் டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 12 கிலோமீட்டர்ஸ் தாண்டி கொண்டு போய் உங்கள விடணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்காக மட்டும் டார்கெட் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு ரூ. 150 கிடைக்குதுன்னா, அதுக்கப்புறம் நீங்க வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்டரும் கிடையாது. மோஸ்ட்லி கிடைக்க சான்சஸ் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு அந்த லாங் ஆர்டர் வருதுன்னா, நீங்க டைமிங் பார்த்துக்கோங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்றப்ப இருந்துச்சுன்னா, தாராளமா நீங்க போலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீக் டைம் ஆஃப்டர் 11:00 இல்ல 12:00 மேல போச்சுன்னா, அந்த மாரி நீங்க லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இன் பிட்வீன் டைம்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். ஸோ, இதுதான் நான் சொன்ன போனஸ் டிப்ஸு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. அதே மாரி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாரி வீடியோ வேணும்? இந்த வீடியோ புடிச்சிருந்தா எது புடிச்சதுன்னு சொல்லுங்க. அதே மாரி இந்த வீடியோல நான் அடுத்து வர வீடியோல நான் என்னென்ன கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அத இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாங்கிற மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். எப்பவுமே என் கூட சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.